அப்படி இந்த லெட்டரில் என்னதான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட், என் பேர் கணேஷ். ஓ, இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சுல? சரி, ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போவோம். டே கணேஷ், உன் அன்புள்ள, அறிவுள்ள, அழகுள்ள அம்மா. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, லெட்டரில் இருக்க மேட்டருக்கு வரேன். அடுத்த 2 டேஸ்க்கு வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம். அது எதுக்குன்னு உனக்கு தெரியும். நீ ஆஃபலி எக்ஸாமை ஒழுங்காக அட்டன் பண்ண ஒரே காரணத்தினால தான் உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகல. போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பார்த்துக்கலாம். இதான் அந்த லெட்டரில் இருந்து. எனக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்க பார்ப்போம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சாய்ராம். ஜீனியஸ், ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் சொல்லிட்டே போகலாம். ஆனால் என்ன கொஞ்சம் லேசி. எழுதாத, ஒரு 10 நிமிஷம் தூங்கும். இப்போ என்னடா டைமு? ஐயோ, மணி 8 ஆயிடுச்சா? ஸ்கூலுக்கு லேட்டா? யூனிஃபார்முங்கடா. யூனிஃபார்ம் காணும்மா. யூனிஃபார்முங்கம்மா. என்னோட செகண்ட் ஃப்ரெண்ட் மேத்யூ. இவனை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே பார்ப்பீங்க. டைம் என்னாச்சு? எப்பா, ஒரு இல்லை சீக்கிரமாக இருந்துச்சிட்டோம். இன்றைக்கி லேட்டெல்லாம் போகணும். அம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். டேய், இங்கே வாடா. டைம் வராது. அம்மா சீக்கிரம் சொல்லுமா, போனோம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன டேவாக இருக்கும்? இன்னைக்கு நம்ம பர்த்டேவும் கிடையாது, எதுவும் இல்லையே. என்னன்னு தெரியல, நீயே சொல்லு. இன்னைக்கு மண்டே. மண்டே தானே, அது என்ன இப்போ? இன்னைக்கு மண்டே. ஃப்ரைடே யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கிற மூளை இல்லாத. எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்டாக இருந்தாலும் இதான் நாங்கள் எங்கள் ட்ரீயோ. எல்லாரும் மாதிரியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிட்டு சண்டே சாட்டர்டே ஜாலி பண்ணிவிட்டு திருப்பி மண்டே ஸ்கூலுக்கு போகணுமான்னு யோசிக்கிற ஸ்கூல் பசங்க தான் நாங்கள். பார்க்க தானே போகிறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் மச்சான், இன்னைக்கு எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கடா. எல்லோரும் வெளியே போயிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. சூப்பர் மச்சி. அதுக்கு இல்லை, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் 2 பேரும் நைட் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா குரூப் ஸ்டடி பண்ணலான்னு நினச்சேன். ஓகேடா. டேய், எனக்கே படிக்கிறதுக்கு நிறைய இது. டேய், நீ என்ன எங்களை விட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு சென்டம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கியா? சி, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. அப்போ நைட்டு இன்னைக்கு நீ வர. சரி, வரேன், வை. கணேஷ், எத்தனை மணிக்கு நீங்கள் வர சொன்ன? என்ன 2 பேரும் படிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க, நம்மளுக்கு தான் ஏற மாட்டுதோ. சி, தூக்கி போடுறாது. ஏய், சும்மா இருடா. ஆமா, நீங்க மட்டும் எப்படா கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நாளைக்கு 3 hours எக்ஸாம் எழுத பத்தியா தெரியும். மச்சான், லாஸ்ட் எக்ஸாம் படிக்க போகலாம் பார்க்குறா. ஆமாடா. இன்னொரு 1/2 hour டைம் எடுத்து படிக்கலாமா? ஓகே. Choose to batting. Trials, R trials, E trials, first ball.
போடுடா 270 290 290 280 தானே 190 ஆகும். சார் 280 ஆடு 318 எப்படி 318 நான் ஏமாத்தீங்க நீங்க 2 பேரும். டேய் அதான் கேமால போவேன். வா போலாம் போலாம் கேம் வரலடா. ஏன் அப்ப இது கேம் இல்லையா? ஆமா உங்களுக்கு கை அடிக்கிறதும் கை கொடுக்கறதும் கேமா? ஆமா வேற வேற ஒரு கேம் பூஜை கூட இல்லையே. ஹோம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்படின்னா இருக்கும். இந்த போர்டை வச்சு இந்த ரூம்ல இருக்க ஸ்பிரிட் கிட்ட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். சரி 2 பேரும் உங்க வரல இது மாதிரி இந்த காயின் பண்ணுவீங்க. ஆடியோதே என்னடா பண்ற? மச்சான் ஸ்பிரிட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்ல. மச்சான் இந்த ஸ்பிரிட் எப்படி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த காயின் மூவ் ஆகுது வச்சுதான். இப்ப அந்த காயின் நோல மூவ் ஆச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். சன் சைடு அதாவது எஸ்ல மூவ் ஆச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஆடியோதே மச்சான் அவசரப்பட்டு கை மட்டும் எத்துறாதரா இல்லைன்னா அவ்வளவுதான். சரிடா சரிடா. ஆர் யூ குட் ஸ்பிரிட் ஆர் பேட் ஸ்பிரிட்? குட் ஸ்பிரிட்னா சண்டை தானே நிற்கும். உங்க பேர் என்ன? என்னடா தமிழ கேக்குறா? எம் ஐ ஏ கே எச் ஏ எல் ஐ எஃப் ஏ. என்னடா பேய் ஏதல் பண்ணு? ஏன் பேய்க்கு எல்லாமே கட் பண்ணக்கூடாதா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்க ஏஜ் என்ன? பாவம் என் சின்ன கேட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாளைக்கு எக்ஸாம்ல நாங்க பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு நைட் நாங்க சர்வே பண்ணுமா மாட்டோமா? டேய் என்னடா கேள்வி இது? டேய் வரலா. இரு. இன்னைக்கு நைட் நாங்க சர்வே பண்ணுமா மாட்டோமா? டேய் யாரா பாக்குறாடா?
ச்சே. என்னடா இது? நல்ல வேலை மச்சான், அன்னைக்கு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. ம் பேசிட்டு இருக்கணும் பேப்பரே பார்த்துருக்கேன். டேய் மச்சான், நம்ம தான் ஃபெயில் போட்டா இவனே ஜஸ்ட் பாஸ் தானே ஆகிறான் பாரு. ஏய் ஆமாடா. நில்லு ஒரு நிமிஷம். அன்னைக்கு அந்த ஸ்பிரிட் சொன்ன மாதிரி நம்ம யாருமே எக்ஸாம் ஒழுங்காவே பண்ணல. ம் ஆமாம். ஆனால் அப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டோமே, அந்த ஸ்பிரிட் கூட நீ ஃபுல் நைட் சர்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்போ அது பொய்யா? அதான் மச்சான் சொல்கிறேன், நம்ம அந்த கேமை சரியாகவே அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணல. அதான் அதை வர எங்கள் வீட்டில் திருப்பி எல்லோரும் வெளியே போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் அதே டைமுக்கு வந்துடுங்க. நம்ம ஆனால் அந்த கேமை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கேமை நான் முடிக்காம விட மாட்டேன். அடுத்த வாரம் சிட்ட போறாங்க, எத்தனை மணிக்கு போறீங்க?